Nisha. Happy birthday, long life you Nisha. Happy birthday, I like you Nisha. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
காஃபி. இது என்ன புதுசா காஃபி நீ ஜன்னல் வழியா கொடுக்குறேன்? தோர கதவு திறந்தாதானே உள்ள வரதுக்கு. ஓ ஐம் சாரி. ஆமா, நீ காஃபி வாங்கும்போது ஏதோ புகை வந்துச்சே. அதுவா, நீ கொடுத்த காஃபி அவ்வளவு சூடு, அதுல இருந்து தான் வந்தது. இல்லையே, அது வேற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. உனக்கு அப்படியே வந்துச்சு, எனக்கு அப்படி வரலையே. நல்லா பாருடா முண்டம், புகையிற வாசனை வருதேடா. அது வேற ஒண்ணும் இல்ல, நான் மட்டும் டெய்லி ரொம்ப நேரம் தூங்கி பெட் காஃபி குடிக்கிறேன்ல, அதுல உனக்கு வர வயித்தெரிச்சல். அப்படியா? முதல்ல அங்க எது எரியுதுன்னு கொஞ்சம் குனிஞ்சு பாருச்சலாம். டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டியா? உனக்கு சூடா தானே பிடிக்கும், இப்ப பட்ட சூடு பத்தாதா? கிச்சன்ல போய் பாரு, பிரியாணியே ரெடியா இருக்கு. ஏன் அதுக்குள்ள வந்துட்டு காலேஜ் கட்டடிச்சியா? கட்டடிக்கல. ரப்பரா? ஹலோ, பாம்பு பிரியாணி நல்லா இருந்ததா? இதெல்லாம் சிங்கப்பூர் அங்க சாப்பிடுவாங்க, நான் எப்படி சாப்பிடுறது? நீ ஒழுங்கா காலையில சீக்கிரம் எழுந்துக்காம தூங்குடா செல்லம். உனக்கு தெரியும், சிங்கம் பூரா மட்டும் இல்ல, புலி கரடின்னு எல்லா பிரியாணியும் போடுறேன். இவ விட்ட யானை குதிரைய கூட பிரியாணியா போட போல இருக்கு. ஹலோ ஹலோ, நிஷா இருக்காளா? இல்லையே, என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு பண்டிகை. என்ன பண்டிகை? ஏ, நீங்களும் வரீங்களா? அங்க பிரியாணி எல்லாம் போடுவீங்களா? ஓ, போடுவோமே. அப்ப நானும் வரேனே. உங்களால முழுசா சாப்பிட முடியுமா? சாப்பிடுவேனான்னு கேக்குறீங்களா? அதுவும் பிரியாணியாவா? போட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. பரவாயில்ல, நீங்களும் வாங்க. போடுறது போடுறீங்க, கொஞ்சம் லெக் பீஸா போடுறீங்களா? லெக் பீஸா? அப்படிலாம் போட முடியாதுங்க. எங்க, நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹோம் இல்ல ஹவுஸ்மேட், எனக்கு பிரியாணி போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, அதை லெக் பீஸாவே போட்டுடுங்க. ஐயோ, அப்படி போட்டாலாம் அது லெக் பீஸ்னு உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன் தெரியாது? எங்க ஊர்ல பிரியாணி போடுவாங்க பாருங்க, அவங்க காக்கா பிரியாணியே போட்டாலும் அந்த லெக் பீஸை பார்த்து அது காக்காவா கோழியா புறாவா காடையான்னு சும்மா கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்னா பாத்துக்கங்களேன். அட, அது இல்லங்க, இந்த பிரியாணி லெக் பீஸ் முழுசாவே போட முடியாது. ஏன் போட முடியாது? ஓ, அப்ப அது மட்டன் பிரியாணியா? ஐயோ, இன்னைக்கு ஒட்டக குர்பானி போடுறாங்க. என்னது ஒட்டகமா? இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் கேமல்னு போட்டு இந்த மூஞ்சி எது முதுகு எதுன்னு தெரியாத அளவுக்கு உயரமா வளர்ந்துருக்குமே, அதுவா? அதுவே தாங்க. ஐயோ, இதுக்கு அவ சொன்ன புலி கரடியே மேலாச்சே. இதை வந்துடுறேம்மா, கிளம்பி வந்துடுறேம்மா. குமார் அண்ணா, அன்னைக்கு குழந்தை இருக்க போதுப்பா. சரிண்ணே. கடையை பார்த்துக்கோ, 2 மாதம் ஆகும் நான் வர்றதுக்கு. அது வரைக்கும் கடையை பத்திரமா பார்த்து. நீங்கள் ஒன்றும் கொல்லப்படாதீங்கண்ணே, இனிமேல் உங்கள் கடை இல்லை, என் கடை. என்னடா சொல்கிற? அதாவது என் கடை மாதிரி பத்திரமா நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீ உன் கடையை பார்க்க வேணாம், என் கடையை பார்த்தா போதும். சரிண்ணே, என் மேலே நம்பிக்கை இல்லையாண்ணே? நீங்கள் ஊர்லேருந்து வந்து பாருங்கண்ணே, சாதாரண கடையை சூப்பர் கடையை ஆக்கி காட்டுறேண்ணே. நீ ஒழுங்கா துணியை தேய்ச்சி கொடுத்தா போதும். விளையாட்டுத்தனமாக இருந்து நீ பொழப்ப கெடுத்துடாத, நான் ஊருக்கு போகிறேன். சரிண்ணே. என்னப்பா ஓனர் இல்லையா? ஏன் என்ன பார்த்தா ஓனரா தெரியலையா? என்னடா கிண்டலா? ஏன் சார், நானா ஓனர் ஆகக்கூடாதா? பாரு. என்னத்த சார்? என்னத்தையா? மேடம், இந்த கடைக்கு இன்னும் 2 மாசத்துக்கு நான் தான் ஓனர். ஏன்னா எங்க ஓனரோட வயசுக்கு பாப்பா பிறக்க போகுது, அதனால அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அந்த கடையை நான் தான் பார்த்துக்கணும். ஏய், அவன் மேல ஏன் கோவப்படுறேன்? அவன் தன்னம்பிக்கை பாரு. ஓகே ஜமாடா டேய். வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன போயிட்டு வா. என்ன கணேசா இந்த பக்கம்? என் மனைவியை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. பணம் எது வேணுமா? சும்மா கூச்சப்படாம இருங்க, இதுக்கு ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், இதெல்லாம் சகஜம் தானே. என்ன எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்ன கணேசா, பையனுக்கு கடையை கொடுத்துட்டியும்? தம்பி தங்க கம்பி சார், நான் ஊருக்கு போயிட்டு வரைக்கும் அவன் தான் கடையை பார்த்துக்கோ. ஊருக்கு போயிட்டு வர, ஜாக்கிரதா போயிட்டாப்பா, பார்த்து போயிட்டு. சரி சார். கிளம்புங்க கிளம்புங்க.
என்ன நவீன், ரொம்ப பெரிய யோசனையில இருக்கிற போல இருக்கு. என்ன மேட்டர்? உன்னதாண்டா, என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல. ஒன்னு இல்லாம நவீன் இப்படி இருப்பானா? எனக்கு தெரியாதா? அது வந்து நீ இப்படி சீரியஸா இருந்ததே இல்லையே. உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்படி சீரியஸா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. இல்ல, அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அம்மாவுக்கு என்ன ஆச்சு? நல்லா இருக்காங்கல்ல? அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க. அப்புறம் வேற யாருக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு தான். என்னடா வளர்ற? இல்ல, அம்மா வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணம் வீட்டுக்கும் வாகன கடன் திருப்பி கொடுக்கமே சரியா போகுதுன்னு இனிமேல் பணம் அனுப்ப முடியாதுன்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அட பாவி, கொஞ்ச நேரத்துல நான் என்னமோ ஏதோன்னு. ஏய், கோவப்படத்துல அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் பாத்தியா? சி, என்னமோ ஏதோன்னு நான் பதறி போயிட்டேன்னு சொல்ல வந்தா உனக்கு அப்ப கூட சினிமா புத்தி தானா? என்ன உனக்கு சினிமானா அவ்வளவு கேவலமா போச்சா? இப்போ தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கிறவங்கள இருந்து அடுத்த ஆட்சிக்கு வர ட்ரை பண்ணவங்க மட்டும் இல்ல, அவர் வரமாட்டாருன்னு பல பேரை ஏங்க வச்சிருக்கிற வரைக்கும் அத்தனை பேரும் சினிமாக்காரங்க தான், தெரியுமில்ல? அவங்க வரது போறதெல்லாம் இருக்கட்டும், ஐயா எப்படி? ஐயா ஏய் இருக்கட்டும், அப்படியும் ஒருத்தர் ட்ரை பண்றாருன்னு எனக்கு தெரியும். முதல்ல உன் அம்மாவையும் உன்னையும் பாரு. அது சரி, இங்க நான் என்னையே பாத்துக்க முடியலையா, இன்னும் நான் எங்க அம்மாவை எப்படி பாத்துக்க முடியும்? அப்புறம் ஏண்டா இப்படி தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற? ஏய், என்ன நீ கொஞ்சம் விட்டா ஓவரா தான் போயிட்டு இருக்க? நான் ஓவரா போய்கிட்டு இருக்கிறது இருக்கட்டும் கண்ணா, நீ இனிமே செலவுக்கு அதான் சிகரெட்டுக்கும் சினிமாவுக்கும் சிங்க் அடிக்க போறியே, அத மறந்துட்டியா? அதான் நிஷா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி வா வழுக்கு. இப்போ நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? கேக்குறியா? நீயா? எனக்கா? ஏன் அப்படி பாக்குற? சரி பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நீ ஏன் சொல்லு. ஒன்னு சுய அறிவு வேணும், இல்லே சொல்றது கேட்கணும். என்ன ரெண்டே அறிவா? அப்ப 7 அறிவன் படம் ஓடிச்சே, சும்மா கப்சா கட்டி விட்டுருக்காங்களா? 6 அறிவு இல்லாதவங்க கிட்ட எல்லாம் 7ஆம் அறிவு காட்டுறாங்களே. அட அந்த அறிவு இல்ல நவீன். என்ன அந்த அறிவு இல்லையா? ஐயோ, இப்ப சொல்றது ஒழுங்கா கேட்க போறியா இல்லையா? கேக்குறேன், ஆனா உருப்படியே ஏதாவது சொல்றியா? எல்லாம் என் நேரம். ஏய், நேரமாச்சு. குட் நைட். இவ உருப்பட்ட போலதான். போ. யாருது? அந்த ஐயர்தா? ஆமா. ஐயப்ப, ஏன் சலிச்சுக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி கொடு. ஏன் மாமா துணி வந்தா மட்டும் உனக்கு பிடிக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ போ போ, போயிட்டு நாளைக்கு வா. நான் வர வரைக்கும் அதை வச்சிருக்கவா போற? சரி சரி போ போ, நான் ஒரு 12 மணிக்கா வரேன். குமார், என் ட்ரெஸ் எங்கடா? இன்னைக்கு சண்டே தானே, உங்களுக்கு எதுக்கு ட்ரெஸ்? ஏண்டா இன்னைக்கு ட்ரெஸ் போடக்கூடாதா? அது உங்க இஷ்டம். அப்போ என்னது? உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? உனக்கு கொழுப்பு ரொம்ப தாண்டா கூடி போச்சு. எனக்கு கூடி போச்சு, இவருக்கு மட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஆமா, என்னடா இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அமக்கலமா இருக்கு. ஊர்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் இவ ஒருத்தன் தானே போடலாத்தான். அது வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்லக்கா, அதான். இப்போ ஏண்டா ஊர்ல இருந்து வந்திருக்கிற ட்ரெஸ் ரெடி ஆகுது, எங்கள்தையும் கொண்டு வர வேண்டியதானே? இன்னைக்கு சண்டே உங்களுக்கு லீவ் தானே, உங்களுக்கு என்ன அவசரம்? அது சரி. டேய், மாமா பத்தி தெரியும் இல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். பையன் தேறிட்டா இல்ல? சாருக்கு இன்னும் எத்தனை ரீஸ் இருக்கு மேடம்? டிங்க. ஐயோ, நான் இல்லன்னு விட்டுருங்க. ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஏய், ஏதாவது அடிபட்டுச்சா? ஏண்டா ரொம்ப நேரம் பார்க்ல உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன்னு என் ஃப்ரெண்டு ஷரீனா போன்ல கம்ப்ளைண்ட் பண்ண? ஓ அதானே. ஏய், யார் அந்த லூசு? அதான்டா உன்னை லவ் பண்றவன். ஏ நிஷா, நீ என்ன டியூப்லைட்டா? நேத்தெல்லாம் 6 அறிவு 7 அறிவுன்னு சொல்லிட்டு நீ ஒரு அறிவுமே இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன உண்மையாவா? அப்போ இன்னும் உன்கிட்ட எவ்வளவு மாட்டலையா? அது சரி, அப்போ நீ ஏன்டா இப்படி இருக்கே? இல்ல, லஞ்ச் சாப்பிடல, அதான். என்னது, லஞ்ச் சாப்பிடலையா? இப்போதான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண. இரு வர. நிஷா, அம்மாட்ட பணம் இல்லை, இன்னும் 10 நாள்ல காலேஜில் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அதான் என்ன பண்றதுனே புரியல. புரியாம பட்னி கிடந்தா பணம் வந்துடுமா? அம்மா அனுப்புற டைம்ல ஒழுங்கா பணத்தை சேவ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு சினிமாவுக்கும் சிகரெட்டுக்கும் ஜாலியா செலவு பண்ணிட்டேன். இப்போ என்ன உன் தலைவரா வந்து உனக்கு ஃபீஸ் கட்டுவாரு? சரி சரி, டயர்டா இருக்கேன், இந்த காஃபியை குடி, நான் உனக்கு ஐடியா தரேன்.
நீயா? ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து. அங்கதான் ஒண்ணு இல்லையே, அப்புறம் எப்படி எழுத முடியும்? சும்மா மூடிக்கிட்டு கேளு. உன்னையே நீ அறிவாயனி சாக்ரட்டிஸே சொல்லிருக்காரு. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. பிசி என்னடா இது, இங்கிலீஷ கேட்டா மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க, தமிழ்ல கேட்டா மட்டும் மிரட்டுறாங்க. வாட்? பின்ன புரியாத ஒன்ஸ் பண்ண கேட்டா மறுபடியும் சொல்றீங்கல்ல. அதுக்கு என்ன இப்போ? நான் சாக் பீஸையே மறந்துட்டேன். என்கிட்ட சாக்லேட்ஸ் சாத்தியதுன்னா எப்படி புரியும்? இப்போ நீ ஓட்டு போட்டியா? நீ தப்பா நினைக்காத, எனக்கு உண்மையிலேயே உன் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்? இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி மாதிரி ஒரு வருஷம் ஆகி போச்சு, இப்ப போய் ஓட்டு போட சொல்றீங்க. ஐயோ நான் லூசாவே இருந்துட்டு போறேன். அதத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ டேய், நான் என்ன சினிமால வர மாதிரி சப்பாத்தி சுடுற கதையா சொல்லிட்டு இருக்கேன்? ஒழுங்கா சொல்றது கேளு, இல்ல மவனை கொன்னுடுவேன். இப்ப நீங்க எல்லாம் தமிழை என்ன பண்றீங்களா? ஏய் இல்ல இல்ல, நீயே சொல்லு. டேய், ஓட்டு போட உன்கிட்ட என்ன தகுதி கேட்டாங்க? ரேஷன் கார்டு கேட்டாங்க. ஏய் அதெல்லாம் தகுதி இல்ல, ஐடி ப்ரூஃப். தகுதி என்றது நம்ம பர்சனல். அப்படின்னா ரேஷன் கார்டுல நீ பிறந்த உடனே கூட உன் பேரை போட்டிருப்பாங்க. ஆனா ஓட்டர் ஐடி எப்போ அது கொடுத்தாங்க? இப்பதான் ஒரு 4 years பேக். படவா 4 years இவனுக்கு இப்பதானா? ஒரு வருஷம் இவனுக்கு எப்போவான்? என்ன? ஒன்னும் இல்ல செல்லம், 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இவ்ளோ கரெக்டா சொல்றியே, அதான் அவ்வளோ ஆச்சரியம். ஏய், சாப்பிடல. நீ நல்லா ஆற சாப்பிட மாட்டியே, சூட தானே சாப்பிடுவே. பிளஸ் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, அதை சாப்பிட்டதுனால தான் எனக்கு ஞாபக சக்தி இவ்வளவு அதிகமா இருக்கு. ஓ வல்லாரையா? அது உனக்கு இப்பதான் புரியுதா? சுத்தம். அதான் ஏற்கனவே ரூமை நான் சுத்தம் பண்ணிட்டேனே. ஐயோ ஏய், உன்னை பெத்தாங்களே செஞ்சாங்களடா? முதல்ல போதும், நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியும். அதில்ல, நான் சொல்லி முடிச்சிடறேனே. ஐயோ நீ சொல்லவே வேண்டாம், ஆளை விடு. நிஷா, ம் நிஷா, என்ன பணத்துக்கு ஏதோ ஐடியா சொல்றேன்னு சொன்னேன் இல்லங்களே. ஆனா உன்கிட்ட சொல்றதுக்குள்ள ஐயோ உன்னை எப்படிடா காலேஜ்ல சமாளிக்கிறாங்க? அவங்களால முடியலன்னு தான் என்ன கரசல் படிக்க சொன்னாங்க. தப்பிக்கிறாங்கடா. அப்ப ஐடியா ஐடியா வேணும்னா நான் சொல்றபடி நீ கேட்க. எப்படி? முதல்ல இவன் வாய்க்கு பூட்டு போடணும். அம்மா அனுப்புன பணம் நின்னு போயிடுச்சேன்னு வருத்தப்படுற பையனான உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நான் அம்மாவையே பார்த்தது இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஏய் என்ன பாக்குற? ஆம்பளையான உன்கிட்ட பணம் இல்லைன்னு கவலைப்படுறீங்க. பொம்பளையான என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து அனாதையா வாழ்ந்தவடானா. லூசு, ஏன் அழுவுற? கண்ணத்தோட 18 வயசு ஆகிட்டாலே ஓட்டு போட்டு ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய தகுதி உனக்கு வந்துருச்சுன்னு நம்ம நாட்டு அரசாங்கமே உன்னை அங்கீகரிக்கும் பொழுது உன் வீட்டோட தலையெழுத்தை உன்னால மாத்திக்க முடியாதா? அதுவும் நீ வீட்டை எல்லாம் மாத்த வேண்டிய கட்டாயம் இல்ல, அட்லீஸ்ட் உன்னால மாத்திக்க முடியாதா? சக்சஸ். நிஷா, இப்பதான் எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. படிச்சுக்கிட்டே சம்பாதிக்க உனக்கு ஏதாவது ஐடியா தெரியுமா? அத சொல்லி கொடுக்க வந்துதாண்டா இவ்வளவு நேரம் உன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் முன்னேறிடுவேனா? எப்போ நீ உன் சொந்த உழைப்புல வாழணும்னு நினைச்சியோ அப்பவே உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலும் முடியாத உயரத்துக்கு நீ உயர்ந்துட்ட. அப்ப ஐடியா இருக்கவே இருக்கே, ஆன்லைன் பிசினஸ், ஷேர் மார்க்கெட். ஆன்லைன் பிசினஸா? குடும்பமே அப்படிதான் முன்னேறி இருக்கு, புரிஞ்சுக்கோ. ஏய், என்ன செஞ்சிட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியல? தெரியுது, பட் புதுசா இருக்கேன். என்ன? இல்ல, எல்லாரும் அங்க கழுத போட்டோ மாட்டி வச்சு அதை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லுவாங்க, அத நினைச்சேன். அது தன்னை நம்பாம கழுதைய நம்புறவங்க செய்யறது. அப்ப கழுதைக்கு பதிலாக தான் ஓம் போட்டோ ஒட்டிருக்கியா? அஃப்கோர்ஸ், அப்படி பார்த்தா யோகம் வருங்கிறது உண்மை. என்ன, நான் கழுதைய மட்டுமில்ல கட்டெரும்பா கூட மாறிடுவேன். மற்ற எதையும் விட நம்மளை நாமே மதிக்க ரசிக்க கத்துக்கணும் நவீன், அதுதான் தன்னம்பிக்கை. சூப்பர் நவீன், நான் இன்னும் சில போட்டோஸ் எல்லாம் தரேன், அது இங்க எங்காவது மாட்டிடலாமா? என்ன போட்டோஸ்? ஆமா, உனக்கு பிடிச்சவங்க போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இல்ல, அதுக்கு அத போல எனக்கு பிடிச்சவங்க போட்டோஸும். என்னமோ பொண்ணு.
எப்படி நல்லா இருக்கா? வாவ், கிரேட் நிஷா. ஏய், என்னடி சிரிப்பு? உனக்கு இதெல்லாம் புரியாது. மாடியில இருந்து எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் அயர்ன் பண்ண கொடுத்துறியா? சரிக்கா. இதெல்லாம் நிஷாக்கா தானே? என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, அந்த வீட்ல 2 ரூம் வாசல்லயே போட்டோ மாட்டிருக்காங்க, அதை நினைச்சேன். அதான். அப்படி என்ன போட்டோ? அத நீயே போய் பாரு. டேய், என்னடா சிரிப்பு? சொன்னா திட்ட மாட்டீங்கல்ல? பையன் ஒரு மார்க்கமா தான் சிரிக்கிறான். திட்ட மாட்டீங்களாவா? என்ன சொல்ல போற நீ? இல்ல, எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்லாம் பாத்ரூம்ல லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு இப்படிதான் போட்டோ ஒட்டியிருக்கோம். அதை நினைச்சேன், சிரிச்சேன். அது ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஓகே ஓகே. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? நவீன், கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வரியா? ஏது தோசை மாவா? எஸ், நீ வரதுக்குள்ள ஏதாவது தொட்டுக்கு செஞ்சு வச்சிடுறேன். ஏது இந்த இட்லி பொடியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வச்சுப்பியா? அதுவா? அது இல்லடா. அப்போ எண்ணெயில கொஞ்சம் பொடி போட்டு வச்சுப்பியா? அதுவா? ஐயோ, நீ வரதுக்குள்ள சட்னியே செஞ்சு வச்சிடுறேன். நீ போய் மாவு வாங்கிட்டு வரியா? அப்பனா ஓகே, அப்பனா ஓகே. ஏய், அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியா? எஸ். ஏய், இந்த வேலைலாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உட்காரு. ஆச்சரியமா இருக்கு. உப்பு மட்டும் நான் போட்டு வைக்கிறேனே. போய் உட்காருடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா வா, சாப்பிடலாம். ஏய் லூசு, நான் தான் உப்பு போட போனேனே. நீ ஏன் உப்பு போட விடாம என்ன தடுத்த? நீயாவது போட்டிருக்கணும் தானே, ஏன் போடல? அப்படியா? உப்பு போடலையா? உன் மூஞ்சி. கோச்சிக்காதடா. சரி போ, இப்பயாவது போய் உப்பு எடுத்துட்டு வா. உப்பு வா? எதுக்கு? அதுல போட இதுலயே கொஞ்சம் அதிகமா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படியா சொல்றேன்? அது சரி, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்க. உன் நாக்கண்ணு செத்து போச்சா? இதுதான் நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், உன் சமையலை நீயே சாப்பிடாதன்னு. ஓ, உப்பு போடாம மிளகாய் சாப்பிட்டியா? தண்ணி குடி. ஏய், நான் ஒன்னு சொன்ன திட்ட மாட்டியே? திட்டுற அளவுக்கு புதுசா ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நான் ஆல்ரெடி சட்னில உப்பு அதிகமா போட்டேன். அதான் மாவுல வந்து உப்பு போடவே இல்லை. அப்ப நான் கூட புத்திசாலி தான். அப்போ நான் அதி புத்திசாலி. நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்ன பாடுபடுவாங்கன்னு அப்போ தெரியாது. நீ வாடா. நவீன், இன்னைக்கு சண்டே, என்ன ஸ்பெஷலா செய்யலாம்? நீ எதை செஞ்சாலும் ஸ்பெஷல் தானே. ஏய், ஜோக் கிடைக்காதுடா. அப்ப இது ஜோக்குன்னு ஒத்துக்கிறியா? சிக்கன் செய்வோமா? இன்னைக்கு 2 பேரும் சிக்கன் செய்றோம். ராஜா, கதவை தர. சீக்கிரம் திறக்காம என்ன பண்ற? ஏய், கேட்ட தரடா. ஃபாலோ மீ. வாடா சீக்கிரம். பணம் வசூல் பண்ண வந்திருக்கேன், மெதுவா வாடா. பேக்க வைடா. போடா, போய் வண்டியை பாத்துக்கடா. தம்பி, கதவை திறப்பா. தம்பி. யாரும் இல்லையா? ஏய், கதவை திறடா சீக்கிரம். என்ன பண்றான் இந்த பையன்? அதுக்குள்ள என்ன அவசரம்? முடிச்சானே. யார் இந்த நேரத்துல? கதவு தட்டிட்டு ஆளே காணோம். ஏய், என்னடா பண்ற? சீக்கிரம் கதவை திறடா. தம்பி, தம்பி.
பக்கத்து வீட்டுல நவீன் இல்ல? அப்படியா? உள்ளதான் இருக்கானா? இப்ப குடுக்க போறேன் பாரு அவனை. என் வீட்டுக்குள்ள போறதுக்கு என்னையே பொதிக்க முடியாது பாரு. வச்சுக்கிறேன் பாரு அவனை. என்ன நடக்குது பாரு. உள்ள 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 உள்ளவா உள்ள வந்துட்டாரு பாரு. ஹலோ, யாரு நீங்க? என்ன நடக்குதுங்க? ஐயோ அண்ணா, நீங்களா? நான் தாப்பா. என்னண்ணே சொல்லாம திடீர்னு வந்துட்டீங்க? ஏப்பா, என் வீட்டுக்கு வர நான் சொல்லிட்டு வரணுமா? என்னண்ணே இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க? கோச்சிக்காதீங்க. அதை விடப்பா, குளிச்சுட்டு அர்ஜென்ட்டா வெளில போகணும். அட என்னண்ணே வந்தது வராதது அதுக்குள்ள ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க? என்னது? அது வந்து இல்ல வந்தது வந்துட்டீங்க. இந்த லைட் பிரச்சனை கொஞ்சம் பார்த்துட்டு போலாமேன்னு. என் வீட்டுல கரண்ட் பிரச்சனையா? நான் குளிச்சுட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே. சார் குள்ளமணி சார் வந்திருக்காரா? ஆமாண்டா. ஐயோ சார், அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அவர் காட்டுங்க சார் ப்ளீஸ் சார். ஏறா இப்போ தாண்டா குளிக்க சார், போயிருக்காரு. please அவர் சார். சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தாண்டா அண்ணா, தெரியும். வணக்கண்ணே. இதான் வந்துட்டாரா? நல்லா இருக்கியா? எனக்கு ஞாபகம் இருக்கு தானே? நல்லா தெரியுப்பா. ஊர்ல எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே இல்லாம இந்த ஊர்ல ஒன்ன போர் எவ்வளவு பேர் வாழ்றாங்க. அது எப்படி தம்பி உங்களை மறக்க முடியும்? என்ன சொல்றீங்கண்ணே? ஒரு காலத்துல நாங்களும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததானப்பா. அண்ணே உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? தாராளமா சார் எடுங்க எடுத்துக்கலாம் சார். நீ இருப்பா, நான் எடுத்துறேன். சார் நல்லா இருக்கீங்களா? என்ன மேனகா, நல்லா இருக்கியா? வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருமா, நல்லா இரு. உள்ள போ, உள்ள போ. எங்க அவன்? இங்க இருந்தா எங்கடா அவன்? அண்ணா நான் இங்க இருக்கேனே. இங்க இருந்து அங்க போன? அது வந்து அங்க ஒரு வேலை அது வந்தனே. அதை விட்டு தொலை. சரி சரி அன்னைக்கு போன்ல யாரோ நண்பன் இருக்காங்களே, எங்க அவன்? இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா? ஏய், என்னது? அது வந்தனே. அண்ணா நான் குளிச்சு வந்துட்டேனே. அது என்ன ஏது அவசரமா? இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? அதெல்லாம் நான் போற வேலை அப்படியே உங்களை ஊரு போ டிராப் பண்ணிடலாமேன்னு. நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்னை ஊருக்கு அனுப்புறதுல அப்படி இருக்க. கேளுங்கண்ணே. ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. மாட்டீங்களா? சீக்கிரம் எங்கே போகணும்னு சொன்னீங்களே, அதான் போறதுக்கு ஞாபகப்படுத்தலாமேன்னு சொன்னேனே. சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. நான் நம்ம வீட்டு கரண்ட் பிரச்சனை போய் பாக்குறேன். அதானே சரி. அண்ணா நான் போகும்போது உங்களை மியூசிக் போட்டு விட்டுறோமானே. நவீன் சூப்பர் டான்ஸ். சீக்கிரம் எழுதுறீ. சீக்கிரம் உள்ள போ, உள்ள போ. சார், சார். இருறா. உள்ள போ. என்னடா பண்றியா? ஏய் மடையா, நான் தான் சாக்கடிச்சிருக்கேன். இங்க வந்து காப்பாத்த கூடாது. ஐயோ அண்ணே, உங்களுக்கா? ஷாக்கா? சொல்லவே இல்ல. ஆமா, சாக்கடிச்சிட்டு உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு நீங்க போகல. சொல்ல வேண்டியதானே? டேய் விளையாடுறியா? என்ன சார் நீங்க? அவரு தான் காமெடியனு, காமெடி பண்றாரு. நீங்க ஹீரோ தானே, நீங்களும் காமெடி பண்றீங்க. டேய் என்னடா சொல்ற? பின்ன என்ன சார், அவர் ஷாக் அடிக்காமலே காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓ நோ. என்னது? சாக்கடிக்கல? எப்பறம் அவனுக்கு தெரியும்? சின்ன பயல. எனக்கு தெரியுமே. கரண்ட்ல கை வச்சோன்னா மின்னல் மாதிரி வெளிச்சம் வந்தானே ஷாக் அடிக்கும். அப்படின்னு உனக்கு என்ன மடையண்டா சொன்னது? எத்தனையோ சினிமால காட்டியிருக்காங்க, நீ பார்த்தது இல்லையா? ஆஹா, புரிஞ்சிருச்சு. எங்க சினிமா உங்களையும் கெடுத்துருச்சா? தம்பி, படத்துல மின்னல் வர்றதெல்லாம் கேமராமேனோட திறமை. அப்ப நட்சத்திரத்துல வராது அது? வராது. வந்தா மீட்டு எகிரிடுடா. அப்படின்னா சுத்தம் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடும். நீ எதுக்கு வெளிய வந்த? உள்ள போ. அது யாரு? அது வந்தனே. ஏய், ரிவீட். பரவாயில்ல, எல்லாம் தெரியும். என்ன தெரியுமா? ஆமாப்பா, ஏற்கனவே எல்லா விவரத்தையும் அக்கம் பக்கத்தை உள்ளாகிட்ட போன்ல விசாரிச்சுட்டேன். நான் நாளைக்கு ஷூட்டிங் போறேன். அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கரண்டு. அத முன்னாடியே எனக்கு சாக்கடிக்க முடியா கொடுத்துட்டிய. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க, நான் போயிட்டு வர்றேன். இருந்து சாப்பிட்டு போங்க. பாத்தியாடா, காலைல இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல. பொம்பளை புள்ள பாத்தியாடா, சாப்பிட சொல்லுது. அண்ணா இது இப்ப வந்துறேன். சாப்பாடு மீன் குழம்புலாம் ஏற்பாடு பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பாருங்க. அண்ணா ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க, சட்டை இல்ல. என்னடா என்ன காலைல இருந்து அனுப்புதல இருக்க? இல்லண்ணா. சரி, நான் போறேன். வரேம்மா. இருந்து சாப்பிட்டு போங்க. போறதுல கல்யாணத்துல சாப்பிட்டுக்கிறேம்மா. கஷ்டம். வர்றேம்மா. வாடா சீக்கிரம். நவீன் எப்படிடா இதெல்லாம்? அதான் அப்பவே சொன்னேன்ல, நான் புத்திசாலி. அதான் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என்னமோ போடா. நிஷா, இன்னைக்காவது கொஞ்சம் காரசாரமா எங்க அம்மா மாதிரி சமைச்சு கொடு. ஏய், காரம் எல்லாம் உடம்புக்கு கேடு. கொஞ்சமா தான் போடணும். இருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக கொஞ்சம் அதிகமாவே போடுறேன். சி பாவம், ரொம்ப ஆசைப்படுறான். கொஞ்சம் அதிகமாவே போடுவோம். என்னக்கா கோழி குழம்பு மூக்க தொலைக்குது?
மச்சானுக்கு என்ன தேய்ச்சி விட்டாச்சா? அடிங்க. அம்மா. என்னடா நிஷா, உனக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்கு போல இருக்கு. போயிட்டாரா? காரமே சேர்க்க மாட்டேன். நமக்கு எல்லாமே நாம தான் பார்க்கணும். என்ன சார் விருந்துக்கு வரலாமா? வாடா, கோழி குழம்பு ரெடியா இருக்கு. வாடா. வேணாம், வேணாம். சரி. சீக்கிரம் பாரு. ஏய் ஏன்டா அலையற? ஓ, எல்லாம் உனக்குதான். கொஞ்சம் பொறுமை இரு. நிஷா, சிக்கன் ஸ்மெல் சூப்பரா இருக்கு. எல்லாம் உனக்குதான். நல்லா திருப்தியா சாப்பிடு. ஐயோ, சீக்கிரம் வையேன். இரு, நீ சாப்பிடலையா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ பசி இல்ல. கடவுளே, உனக்கு என் மேல எவ்வளவு கருணை. சூடா சிக்கனையும் செஞ்சு வச்சுட்டு பங்குக்கு வந்தவளுக்கு பசி இல்லாம ஆக்கிட்டியே. யூ ஆர் கிரேட். ஏய் என்னடா நீ? உங்க அம்மா மாதிரி நல்லா சமைச்சேன்றதுக்காக இப்படி ஆனந்த கண்ணீரா விடுவேன்? உனக்கு இது ஆனந்த கண்ணீர், எனக்கு காரம் தாங்காத கண்ணீர். என்ன செய்ய, சிக்கன் போயிடுமே. தண்ணி வேண்டாம், சக்கரை குடு. இரு, குடு. காரம் போதுமா? என்ன பண்ற? ஹாய் கழுவி நவீன். சாப்பிடுறியா? அதி புத்திசாலி. குட் நைட் நவீன். குட் நைட்டா? விடிஞ்சா தான் தெரியும் இது குட் நைட்டா இல்ல குண்டக்க மண்டக்க நைட்டான்னு. அம்மா, இவனுக்கு என்னாச்சு? எங்க போயிட்ட இவன்? பால் கூட வாங்கிட்டு வரல. அம்மா, ஐயோ. ஏய் என்னடா ஒரு மாதிரியா இருக்கேன்? உடம்பு எது சரியில்லையா? நிஷா, என்ன ஒன்னும் கேட்காத. என்னடா ஆச்சு? உடம்புல இருந்த சத்தெல்லாம் ஒரே நாள்ல ஒட்டு மொத்தமா போச்சு நிஷா. ஏய் என்னடா சொல்ற? ஐயோ, எப்படிடா? நிஷா, என்ன ஒன்னும் கேட்காத. ஐயோ, ஏய் பாத்து பாத்து. தள்ளி போ, தள்ளி போ, தள்ளி போ. இப்படித்தான். அப்பா, ஒன்னு செய்யலாமா? என்ன சொல்லு? நீ என்ன சொல்ல வந்த? நீ ஏன் முதல்ல சொல்லு, நான் சொன்னா நீ திட்டுவ. நம்ம வேலைக்கு ஆளு வச்சுக்கலாமா? எஸ், நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. தட் இஸ் டெலிபதி. பட் அது போன்ல பேசினதானே சொல்லுவாங்க. டெலிபதியாவது எலிபதியாவது, இது நேத்து வச்ச கோழிபதி. இல்ல இல்ல, கோழிபேதி. எக்ஸ்கியூஸ் மீ.
ஜீவன்களின் உள்ளங்களில் என்ன உண்டு? அன்பே என்றால் அது எந்த வகை? கண்டு கொள்ள இங்கே யாரும் இல்லை. அன்பே என்றால் அது எந்த வகை? கண்டு கொள்ள இங்கே யாரும் இல்லை. இது ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே பாரு. ஒவ்வொரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் யாரோ ஒரு பெண் தான் பின் நிற்பாள் என்பார். இவ்வானின் பின்னால் நிற்பவள் இவளை என்னென்று நாம் தான் எப்படி சொல்ல? ஏதோ ஒரு பார்வை பார்த்தாலே போதும், எத்தனையோ பேர் இவள் பின்னால் செல்வார். அவளோடு வாழ்ந்தும் நட்பான இவனை என்னென்று நாம் தான் எப்படி சொல்ல? இது ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே பாரு. இது ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே பாரு. இது போல் ஊருக்குள்ளே யாரு வாழுகின்றார் கூறு? இங்கே இரு ஜீவன்களின் உள்ளங்களில் என்ன உண்டு? இது ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே பாரு. தம்பதி போலே விட்டு கொடுத்து வாழ்கின்றார் இங்கே. ஒற்றுமையாக உள்ளத்தில் தூய்மை நிலைத்து நின்றார். பெண்ணோடு ஆணும் சேர்ந்திங்கு வாழ இத்தனை பேர்தான். என்னென்ன சொன்னால் இத்துணை கொண்டோ எப்போதும் அஞ்சா களங்கம் இல்லா காளைதான் இவனை என்னென்று நாம் தான் எப்படி சொல்ல? இது ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே பாரு. இது ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே பாரு. இது போல் ஊருக்குள்ளே யாரு வாழுகின்றார் கூறு? இங்கே இரு ஜீவன்களின் உள்ளங்களில் என்ன உண்டு? அன்பே என்றால் அது எந்த வகை? கண்டு கொள்ள இங்கே யாரும் இல்லை. அன்பே என்றால் அது எந்த வகை? கண்டு கொள்ள இங்கே யாரும் இல்லை. இது ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே பாரு. மீனு என்ன காய்ப்பா இருக்கு? ஏமா பார்த்தா தெரியலையா? நீ வாயாங்க. யோ, பிரியா, நீ பாத்துட்டு இருந்தா தான் நானும் பாத்துட்டு இருந்தேன். யோ, முதல்ல உங்க பஞ்சாயத்து நிறுத்துங்கய்யா. முதல்ல வண்டியில் அடிச்சதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. யார் வண்டி அடிச்சதோ அவனை கேளியா? யார் அடிச்சா? நீ தானே அடிச்ச. ஏய். ஏய். ஓய். ஓய். வியாபாரம் பார்க்குற மூஞ்ச பாரு. ஏய்.
சார் சார் உள்ள வாங்க. நவீன், ஒருத்தர் வந்து எவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்காரு? காது கேட்காம சும்மா உட்காந்துட்டு இருக்கிற. தம்பி கம்ப்யூட்டர் விளாண்டுருக்குதுமா, அதையாமா டிஸ்டர்ப் பண்ற? நான் வந்து விஷயத்தை கேளுமா. தம்பியா? கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. தம்பியா தங்க கம்பியான்னு தெரியும். தம்பி தம்பி. யாருங்க நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க? இப்போல்லாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டிங்களா? கோயில் கூட தானே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? சார் தப்பா எடுத்துக்கிட்டாங்க சார். கம்ப்யூட்டரில் விளம்பரத்தை பார்த்தேன். என் பேர் பெருமாள். சரி. காரைக்குடியிலேருந்து வரேன். ஓகே. இங்கே வீட்டு வழியாக வந்திருக்கேன் நான். ஓ. ஆட்ல கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம். ஃபோன் கூட பண்ணாம நேரா வந்துட்டீங்க. எல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்குங்கிற கான்ஃபிடென்ட் தான். ஆமாங்க. நீங்க எல்லா வேலையும் நல்லா செய்வீங்களா? முக்கியமாக நல்லா சமைப்பீங்களா? நான் செட்டிநாட்டுக்காரன். உங்களுக்கு தெரியாதா? செட்டிநாட்டுக்காரன் சமையலில் கெட்டிக்காரன். நாட்டுக்கோழி குழம்பு சும்மா கம்மன்னு காரசாரம். போதும் போதும் போதும். நில்லு, உள்ள போ உள்ள போ, நீ உள்ள போ. வாங்க. அப்பா, நேத்து தான் அந்த பாடுபட்டேன், இன்னைக்குமா? இதனடா அது சாக்லேட் கூட சிகரெட் மாதிரி போகுது. டேய் லூசு, மூக்குக்குள்ள சிகரெட் வச்சுக்கிட்டு கீழே என்னடா தேடுறேன்? கண்ணாடிய பாரு. டேய், அதெல்லாம் அவருக்கு மட்டும் தான்டா செட் ஆகும். எதுக்குடா உனக்கு இந்த வீண் வீர விளையாட்டு? அவர் தூக்கி போட்டா சிகரெட் பண்பா கேக்குது. சொல்லிட்டு விட்ட ரிவால்வர் கூட அந்தரத்தில் திரும்பி நின்று சுடுது. இது எப்படி இருக்கு? அது தாண்டா சினிமா. இது இது அவங்க தான் சொல்லணும். ஓ, என்னங்கம்மா? கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னியே, நம்ம அட்ரஸ்க்கு கேஸ் வந்துச்சான்னு பாரு. இன்னும் வரலம்மா. அதுதான் இருந்து கவனமா பாத்துக்கோ. இல்லன்னா வீடு போட்டு இருக்கனே அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. வரல, ஆனா வந்துருச்சு. நீ எதை சொல்ற? நீங்க எதை கேட்டீங்க? வீட்ல கேஸ் ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னியே, அத சொன்னேன். நானும் அதான் சொன்னேன். ஏய், அப்ப வாங்கி அவரையே அதுக்கு டியூப் மாட்டி விட சொல்லு. என்ன டியூபா? அந்த அளவுக்குலாம் மோசமாயிடல சார். ஃப்ரீயா போனாலே போதும் சார். ஏய் பெருமாள், என்னாச்சு உனக்கு? இந்த நேரத்துல தூங்குற? தூங்கல மேடம். கேஸ் போனதுல அவ்வளவு சுகம். என்ன கேஸ் போயிடுச்சா? டியூப் மாட்டினியா இல்லையா? ஏன் அவன் மாட்டலன்னு என்ன? நீ மாட்டி விடு. நீ வேணா ஹெல்ப் பண்றியா? நான் மாட்டி வர்றேன். எனக்கு டியூப் மாட்ட இப்படி ஒரு போட்டியா? பெருமாளே, அம்மா கேஸ் டியூப் போட்டுருக்காங்க. பெருமாளே, அது அப்பவே போயிடுச்சே. அப்ப இது என்ன? அது வேற. எது வேற? நீங்க வேற ஏதாவது சிலிண்டர் புக் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. அவர் அது வேறன்னு சொல்றாரு. அதை முதல்ல சரண்டர் பண்ணிட்டு அப்புறம் இதை வாங்கிக்கோங்க. என்னது சரண்டரா? அப்படின்னா உன் கேஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் கேஸ் வாங்கிக்க சொல்றாரு. அது எப்படி முடியும்? அந்த கேஸ் அப்பவே போயிடுச்சே. போனா என்ன? என்னவா? அதுக்கு டியூப் போடலன்னா அதை கொடுத்துட்டு இவர்கிட்ட வாங்கிக்கும். சீக்கிரம் மட்டும் வாங்க சார், நானே டியூப் மாட்டி விட்டு போறேன். என்னது, நீங்க மாட்டி விடுறீங்களா? அதுவும் கரெக்ட் தான். அவர்கிட்டே நீ மாட்டிக்கோ. ஐயோ வேணாம் வேணாம், நான் நல்லா தான் இருக்கிறேன். ஏய், கேஸ் சிலிண்டருக்கு டியூப் மாட்டுறதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டியூப் கேஸ் சிலிண்டருக்கா? எனக்கு இல்லையா? வேணா வாங்க, உங்களுக்கு சேர்த்து மாட்டி விட்டு போறேன். டேய் மச்சான், ஒண்ணுமே புரியலடா. இத்தனை வருஷமா ஒரே கிளாஸ்ல இருந்திருக்கியா? இந்த வருஷமாச்சும் ஒழுங்கா பாஸ் பண்ணி ஆகணும். ஏன்டா திடீர்னு அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுடா. அது ஒன்றும் இல்லை, மும்பையில் ஒரு பிகே சொன்னல. ஆமாம் சொல்கிறா. அவள் நான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் பேசுவேன்னு சொல்லிட்டா. நீ எத்தனை வருஷமா அவளை லவ் பண்ணுற? ஒரு 3 வருஷமா. பட் இப்போ தான் அவள் அப்படி சொல்கிறா. அதுக்கு ஒரே வழி நம்ம நவீன் தான். ஏங்க, காலேஜ் படிக்கும்போது அப்பா அம்மா என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் மண்டையில் ஏறாது. இப்போ ஒரு பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக ஏறுதான். சும்மா சொன்னார் கவிஞர். கண்ணில் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாம்பழையும் ஒரு கடுகாம். வருவாண்டி வருவான். என்னம்மா அதுவும் கிளம்பிட்டீங்க? வாடாம்பி, உன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன். ஆத்துல பல வேலை இருக்குடா. ஆத்துல துணி சேர்ந்துருக்கு, இஸ்திரி போட வேண்டியது இருக்கு. டென்ஷன்ல இருக்கா? போ. பரவாயில்ல மாமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எதடா அம்பி? துணியெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாமா. நன்றிடா பையா, நன்றி. வரேன்.
மச்சான் நான் ரஞ்சன் பேசுறேன். என்னடா மாமா? ரொம்ப குழப்பமா இருக்குடா. இதுக்கு தான் மும்பைக்கு போகாத, பொண்ணுங்களை பார்க்காதன்னு சொன்னேன். அது சரி, பொண்ணை பார்த்தா தான் குழப்பம் வரும், படிப்பை நினைச்சாலே குழப்பம் தான். எப்படியோ உருப்பிட்டா சரிதான். உள்ள வாங்க. யார் சார் நீங்க? என்ன வேணும்? நவீன் இருக்கானா? என்னது இருக்கானாவா? யாருங்க நீங்க? அவரை மரியாதை கேட்குறீங்க? யோ உனக்கு ஒன்னா முதலாளியா இருக்கலாம், எனக்கு அவன். டேய் மாமா, எப்படா வந்த? வா உட்கார் 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 உட்காருங்க உட்கார். என்னது மாமாவா? ஹாய்டா. வாங்கடாவா. எதுக்கு ஹாய்டா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். என்ன மச்சானை கூட அழகாக சொல்ல மாட்டாங்களா? ஆகி போய் நான் அசிங்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. மச்சான், ஒரு வாரமா எங்கடா போயிட்ட? அதான் அன்னைக்கே மும்பைக்கு போறேன்னு சொன்னல. நான் பம்பாய்க்கே போயிருக்கேன். இவர் என்னமோ மும்பை போயிட்டு வந்து பெருசாக பீத்திக்கிறாரு. சரி மாமா, நீ கேட்டதெல்லாம் இதில் இருக்கு, வச்சுக்கோ. ஓகே பாய். இவ யாரா கலக்கலா இருக்கா? ஏய், இவ தெரிஞ்ச பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரி நாள் கிடையாது, வச்சிரு. ஓகே பாய்டா. சார், இந்த மாதிரி பசங்களாம் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க சார். மேடத்தை பற்றி உங்ககிட்டயே தப்பாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? யோ, அவங்கெல்லாம் வயசு பசங்க, அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சார் அதுக்கு இல்லை சார், இவங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஜொல்லு பாட்டிங்க மாதிரி தெரியுது. நீ சரியா லொல்லு பாட்டியா இருப்ப போல இருக்கே. சும்மாரியா, போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வேலையை பாரியா. எல்லாம் தலையெழுத்து. நவீன், ம் நவீன், ம் மணி 9 ஆயிடுச்சு, காலேஜ் போகலையா? நிஷா, இன்னைக்கு காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, சீக்கிரம் போகணும். காஃபி சாப்பிடு. காஃபி எல்லாம் வேண்டாம். போ போ போ. வா, உன்னை கவனிச்சுக்க. ஏய், ஒழுங்கா உட்காரு. போ. மணி 4:30 தான் ஆகுது. ஏன் உனக்கு இந்த கொலை வெறி? முதல்ல இந்த காஃபியை சாப்பிடு. பிசினஸ்ல ஏதோ டவுட் கேட்டியே, அது இன்னைக்கு நீ காலேஜ் போறதுக்குள்ள நான் உனக்கு சொல்லி தந்துடுறேன். கேளுடா. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நவீன், பேசாம இவருக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடுத்துடலாமா? இருக்கட்டும் நிஷா, ஈவினிங் பாத்துக்கலாமே. உன்னை இப்ப விடுறதா இல்ல. வாடா, என் கண்ணு இல்ல. இல்ல, விடிய காலையில கேட்டாதான் உன் மர மண்டையில. நிஷா, குட் நைட். நாய வாழை கூட நிமித்திடலாம், இந்த நல்லவன் அடக்கவே முடியல. நிஷா, சூப்பர் ஒர்க். முதல்ல நீ அதை நிமித்திட்டு வா. ஐயோ, எத? நீ நிமித்துறேன்னு சொன்னதுதான். நின்னுட்டீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன் என்னாச்சு, பெட்ரோல் இல்லையா? சத்த வந்து பாருங்க. இது நீ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. வீடு போய் ரெஸ்ட் எடுங்களேன். ஐயோ, என் ஆஃபீஸ் மாமா கொண்டு போயிட்டாரு. சரி வாங்க, வெயில நின்றுட்டு இருக்காதீங்க. மாமா வர வரைக்கும் என் வீட்டில் இருங்க. உட்காருங்க. மோர் கலை கொடுக்கட்டுமா? மோர் எதுக்கு? ஓகே, எனக்கு வேலை மிச்சம். இல்ல, தயிர் எடுத்து கலக்கி சக்கரை போட்டு லசியா கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துறேன். கூறு கேட்ட குமார், ஒருத்தி இருக்க, இன்னொருத்தி எதுக்கு? இவனா? ஆஹா, பெருமாள், அந்த ரஞ்சன் வரான். நான் உள்ள இருக்கேன், கதவு பூட்டிக்கோ.
என்னையா பெருமாள், நவீன் எங்க? நவீன் சார் இப்போ வந்துடுவார் சார். மாவனே ஏன் செடிக்கு வந்துட்டியா? இப்போ பாரு ஒன்று என்ன பண்ணுறேன்னு. கை சுட்டதால கவனிக்காமல் விழுந்துட்டேன். ஆமாம்மா, கை சுட்டுருச்சு. அதான் நான் பார்த்துட்டே இருந்தேனே. சார் காப்பி குடிங்க சார். மவனே, எனக்கு போட்டியா நீ இசாவை சீட் அடிக்க வாரியா? காப்பியில் பேதி மருந்து கலந்துருக்கேன். அது உன் வயிற்ற கலக்கிற கலக்கில் இந்த பக்கமே நீ திரும்பி வரக்கூடாது. நிசா நினப்பு இருக்கவே கூடாது. காப்பி சூப்பரா சார்? பாத்ரூம் ப்ளீஸ். அதெல்லாம் நமக்கு இல்லை. 2 ரூமு பூட்டிருக்கு, வேணா வாஷ் பேஷன் இருக்கு. ஓகேவா? என் அவசரம் உனக்கு தெரியலையே. நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும். அதான் எனக்கு தெரியுமே. அது இல்லையா? வேற எது சார்? சார் 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 பா போயிட்டானா? வெரி குட், தேங்க்ஸ் பெருமாள். பார்ட்டி ஒர்க் அவுட் ஆகுதே. ஓகே ஓகே. சார் மத்தியானம் நீங்கள் இங்கே இல்லாமல் போயிட்டீங்க. இங்கே சூப்பர் காமெடி நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? என்ன நடந்துச்சு சார்? நீங்கள் எல்லா சமயம் பார்த்து ரஞ்சன் சார் வந்தார் சார். ஏன் வந்தா? பேசாம பெருமாள் சொல்றது கேளு. சரி சொல்லு. வந்து காப்பியை குடிச்சாரா, வயிற்ற கலக்கிச்சா, பாத்திரத்தை தேடிக்கிட்டே போனாரு சார். நவீன், நீ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் என்கிட்ட நிறைய சொல்லிருக்கிற. ஏன் ரஞ்சனை பத்தி மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்லல? மற்ற எந்த ஃப்ரெண்ட்ஸையும் பற்றி நான் சொல்லித்தான் உனக்கு தெரியும். ஆனால் ரஞ்சனை பற்றி மட்டும் நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். என்ன சொல்ற நீ? சாரிடா, உனக்கு அவனுக்கு பிடிக்காதுன்னு ஏற்கனவே நீ எழுதி வச்சிருக்க பழைய டைரியில் படிச்சிருக்கிறேன். பழைய டைரியை படிச்சு பாத்தியே, இந்த புது டைரியை படிச்சு பாரு. பெருமாள், நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஹாய், வான டேட்டிங்? டேய் வம்பு வேணும்டா, நீ தாங்க மாட்டேன். டேய் உங்களுக்கு என்னடா வேணும்? எவ்வளோ சூப்பராக இருக்கியே, எங்கள் கூட கம்பெனி கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் போயிட போகிறேன். வேணான்னு சொன்னாலும் விட போறது இல்ல. என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க.
ஏய் என் பசங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறி. ஆ இல்ல டான்ஸ் ஆடுன்னு சொன்னேன். அது ஆமா உங்க பசங்க என் கூட சேர்ந்து எனக்கு ஈக்குவலா டான்ஸ் இதோ ஆடுறாங்க. பாரு. ரைட் ஆர் யூ ரெடி? என்ன பாஸ் இவ்வளவுதான் உங்க பசங்களோட ஸ்டஃப்பா? டேய் என்னடா இப்படி சொதப்புறீங்க? யாரா இவ இந்த குத்து குத்துறா? டேய் அவன் டூப்ளிகேட், நான் தான் ஒரிஜினல். ஏய் நில்லு நில்லு. உனக்கு நான் காலேஜ் குயின் நினைப்பா? டேய் அவ ரிசல்ட் டைம் விடுங்கடா அவளை. சரிடி. முடியாது. ஃபர்ஸ்ட் இயரா? மாமா ஃபர்ஸ்ட் டேடா. ஃபர்ஸ்ட் நைட் ஆகி. ஏய் இதெல்லாம் வீடியோ எடுங்கடா, போட்டோ எடுங்கடா. காலேஜ் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்கடா. ஏய் அடடா. அதோட கூட மறைஞ்சு கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்க முத்தம் என்னை காப்பாதற்கான முத்தம். என்னால் அதை எப்படி மறக்க முடியும்? அதனால தான் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறவன் ஆதரவு கிடைச்சிருக்குன்னு சேர்ந்து வளர்ச்சிப்பட்டேன். அதனால தான் ஆரம்பத்தில் நீயே அவாய்ட் பண்ண போது கூட நானே ரிக்வெஸ்ட் பண்ணி ரெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி உன் கூடவே தங்கிட்டேன். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டா. ஏய் இரு கிசுக்கி நான் தானா டூயிட் மட்டும் அவலாம் ஆளை மாத்து.
மடல் வாழை இடையிடையே மயங்கி இதழ் பதிக்க கடல் போன்ற காமச்சிறையில் உறவே நீ அடங்கி கிடக்க மடல் வாழை இடையிடையே மயங்கி இதழ் பதிக்க கடல் போன்ற காமச்சிறையில் உறவே நீ அடங்கி கிடக்க தேகத்திரை முழுதும் விளக்க காமத்தியால் நாம துடிக்க முழுதும் தீண்டி தழுவு என்னை அமுதம் நீதான் வடிப்பாய் என்னில் வா அன்பே நீ வா ஆரிரே வா என் நெஞ்சில் நீதான் புது மஞ்சம் கொல்லவா ஒரு முத்தம் நீதா நகையுத்தமே வா உன் சொந்தம் நான் தான் புது பந்தம் கொல்லவா வா அன்பே நீ வா டேய் வீணா போனவனே, கடையில துணியை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான் தேய்க்கிறதுக்கு. நீ மொட்டை மாடியில உனக்கு என்னடா பேச்சு கிராத்து? மாமா பாவம் வெயில கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒத்தாசைக்கு வந்தா நீங்க என்னடா அவளுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்டா. கடம்புடா கிராத்தே. அப்படியே ஒத்தாசை பண்ணாலும் ஒன்னுத்துக்கும் உதவாது. போட அபிஸ்ரு. ஏய் என்னடி பண்ற இங்க? அந்த கிராதப்பை கூட உனக்கு என்னடே பேச்சு? நான் வத்தலை பத்தி பேசிட்டு இருந்தா இப்போ உங்களுக்கு இங்க என்ன வேலை? மேலே ஏறி வந்து என்ன பண்ண போறேன்? ஏண்டி என்னால மேல ஏற முடியாதுன்னு நினைக்கிறியாடி? அதான் நீ துவைச்சு வச்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு முட்டி வலிக்க வலிக்க மேல ஏறி வந்துட்டடி. மேடம் மிக்ஸியை ரிப்பேர் கொடுத்து வந்துடுறேன். ஓகே போயிட்டு வாங்க. நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிட மாட்டீங்களே? என்ன? நீங்களும் நவீன் சாரும் சொந்தக்காரங்களா? ஏன் கேட்குறீங்க? இல்லை இவ்வளோ ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஏன் நாங்கள் தரையில் உருண்டு புருண்டு சண்டை போட்டால் தான் உனக்கு பிடிக்குமா? அது இல்லை மேடம், ஊர்வலத்தில் இருக்கவங்க கண்டுபடுமே, அதான் கேட்டேன். அதுக்காக? இல்லை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு திருஷ்டி கழிக்கணும். எலுமிச்சம்பழத்தை 4 அறுத்து நடுவில் குங்குமத்தை வச்சு உங்கள் 2 பேரும் தலையிலையும் சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் போடணும். உங்களை தான் தூக்கி கொண்டு போய் முச்சந்தியில் போடணும். திருஷ்டி கலைக்கணுமா? திருஷ்டி. மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. சிரிச்சா இன்னும் அழகாக இருக்கிறீங்க. அதனால தான் மேடம் சொன்னேன். சரி சரி உன் வேலையை போய் பாரு. சரி மேடம், மிக்சியை கொடுத்து வரேன் மேடம். நிறுத்துறாம்பே நிறுத்து. டேய் தேங்காய் என்ன விலைடா? ஏமாமா உடம்பு சரியில்லையா? டேய் தேங்காய்க்கு என்னடா சம்பந்தம்? ஏமாமா இப்படி சொல்றீங்க? வழக்கமா காய் வாங்க வருவாங்க. காஞ்சி போன கத்திரிக்காய், முத்தி போன வெண்டைக்காய், இதையெல்லாம் அவன் தலையில கட்டிட்டு இருந்தியா? இனிமே உன் பாச்சா பழிக்காது. வெறும் காய் தானே நினைச்சு அவ பார்த்து பண்ணி விட்டுட்டேன். இனி ஒரு பையன் ஏமாத்த முடியாது. மாமா இல்ல நோக்கு எதுக்குடா? சிலிண்டர் வேணுமான்னு கேட்கத்தான். போன வாரம் தானடா கேஸ் போட்டு போனேன். இல்ல மாமா, கேஸ் ரொம்ப டிமாண்டா இருக்கு. சாக்கு இருக்கும் போதே கொடுத்துலாமேன்னு பார்த்தேன். ஊர் உலகத்துக்கு கேஸ் டிமாண்ட்னு தெரியும்டா. நீ போடா போ. மீனே மீனே ஐயோ மீனே என்ன ஆயிர பூவாத்தை கிராஸ் பண்ண மாதிரி மூக்க பத்திக்கிற? ஏண்டி இந்த நாத்தம் நாடுறது? மூக்க பொத்தாம வேற எதடி பொத்துறது? டே அம்பி பழைய கூட கொடுத்துருக்காளம்ல, அதுல 2 தேங்காய் எடுத்து போட்டு வை. பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். டே அம்பி சாத்துக்குடி என்ன விலைடா? தெரியுமே மாமா, தினமும் கொடுக்கறதானே. டே கிராதே, நான் பழம் கேட்டா என்கிட்ட விலை சொல்லுடா. ஏன்டா இழுக்கிற? ஐயோ அது இல்ல மாமா, விலைய சொன்னேன். அதுதான் நான் பார்த்தேன். 1 கிலோ சாத்துக்குடி குடுற. எல்லாம் போட்டியா? பழக்காரன், காய்கறிக்காரன், கேஸ்காரன், எத்தனை பேரும் ஒரு கண்ணா இருக்கான். வாஸ்து சரியில்லை. ஐரே 4 வியாபாரத்துக்கு போன துட்டை கொடுங்க. நோக்கு எதுக்கடி காசு? மீனை வாங்கிட்டு துட்டு கொடுக்காம போறீங்களா? மீனா அபச்சாரம் பண்ணிட்டியே, அபச்சாரம் பண்ணிட்டியே. அபச்சாரம் ஒரு
அபச்சாரம் பண்ணிட்டாலே அலர்ண்டே ஓடி வரே. ரெடி பண்றது அந்த மீன்காரி என் கூடையில மீனை வச்சுட்டாளே. ஐயோ என்ன பண்ணேன்? அதை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டடி. அதை என்ன வீணா போச்சு. 2 தேங்காயும் வீணா போச்சு, கூடையும் வீணா போச்சுடி. ஏன் தப்பு இல்ல, மாமா தான் போட்டாரு, நீ துட்ட குத்து அனுப்பு. என்னடி சொல்ற? அவ என் கூடையில மீனை போட்டதே தப்பு, அதுக்கு காசு வேற கேட்கிறாளடி. ஏன்னா செத்த நில்லுங்க, அவளுக்கு காசு கொடுத்துட்டு வரப்போ எடுத்துட்டு வந்துடுறீங்களா? எதடி எடுத்துட்டு வர சொல்ற? கடல் புஷ்பத்தை. கடல் புஷ்பமா? கடல்ல ஏதிரி புஷ்பம்? ஏண்டி என்ன இந்த குழப்புற? மாமா, கடல் புஷ்பம்னா மீனுன்னு அர்த்தம். கல்கத்தாக்காரி என்னோ அதான் நாசுக்கா சொல்ற. அப்புறம் தான் நீங்க ஏன் அபச்சாரமா பாக்குறேன்? நான் எப்போ உங்க பக்கம். தேங்க்யூ. எனக்கு தெரியாம இதை வேற நீ திங்கிறியாடி. இன்ன கர்மத்தை தின்னு தொலைக்கிறேடி. அதனாலதான் கண்ட நேரத்திலும் சாம்பிராணி போடுறியாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்ணால கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னியடி, அது வாடிக்குது. ஏன்னா என் மேல கோவப்படுறேன். எத்தனை நாளா அடக்கி வைக்கிறது நாக்கு? அடக்க முடியாம தான் குமார கேட்டேன். உன்னை கெடுத்தது இந்த களவாணி பையதானா? டேய், என்னடி புது பொண்ணு, மேரேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அம்மா சும்மா கனவுல மிதக்குறீங்களோ? கனவுலையா? எதுக்கு? ஏண்டி கல்யாண கனவெல்லாம் வராதா? ஹே, அதுவா? அதெல்லாம் ஏற்கனவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கனவெல்லாம் எதுக்குடி? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாலேயே பப்புக்கு எல்லாம் போயிட்டு லைஃப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தோம். ஏய், அதெல்லாம் தப்பு இல்லையாடி? அவ எவன் கூடவோ என்னென்னவோ லூட்டி அடிக்கிறாளுங்க. நான் ஏன் பாய் ஃப்ரெண்டு கூட தானே ஜாலியா இருக்கேன். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தட்ஸ் ஆல். அது மட்டும் இல்லடி, இப்போ நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க இந்த டேஸ்ட் லைஃப்லாம் திரும்ப கிடைக்க சான்ஸே இல்லை. அவ்வளோ ஏன் இப்போ கூட மாங்காயை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோ. ஏன்? ஏய், இப்போ ஒளிஞ்சு பண்றது கல்யாணத்துக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சே சுதந்திரமா பண்ணலாமேடி. அதான்டி இல்லை. மேரேஜுக்கு பிறகு நாங்கள் ஜாலியாக இருந்தால் அது யூஷுவல் ஆர் கேஷுவல். பட் இப்போவே நாங்கள் யாருக்கும் தெரியாமல் டேட்டிங் பொறுத்து லூட்டி அடிக்கிறது இதெல்லாம் செம்ம த்ரில். அது சரி, இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? நீ மட்டும் நவீன லவ் பண்ணியிருந்தா சிப்போடி. எங்களுக்கெல்லாம் இப்படி ஒன்றா தனியாக இருக்கிற சான்ஸ் எப்படா கிடைக்கும்னு ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி பண்ணுறோம். அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? பேசாமல் ஒன்று பண்ணுங்க, நீ ஒரு கன்னியாஸ்திரியாவும் அவங்க ஒரு சாமியாராவும் போயிடுங்க. இதுதான் உங்களுக்கு லாயக்கு. என்னதுக்கு இந்த நாட்டில் எங்க வர சொன்னா? சும்மாதான். என்ன சும்மாவா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் தான். அதுக்கு இதுவா நேரம்? ஏன் இப்போ பேசுறவனுக்கு காது கேட்காதா? அது வேற ஒன்றும் இல்லைப்பா, மாலை கண்ணுன்னு ஒரு நோய் இருந்துச்சுல்ல, அதுதான் இப்போ மாலை காதுன்னு மாற்றிருக்காங்க. உனக்கு தெரியாதா? அது எப்படின்னா முடியும்? டேய், திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபி போடுறாங்கன்னு சொன்னதே நம்ம ஊர்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, அப்பயே மாலைக்கு நான் மாலை காதை வச்சுக்க கூடாது? வச்சுக்கலாங்கிற ஆங்கிறேன். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்தோம். நிஷா, என்னாச்சு? நவீன், சினிமால டூயட் பாடுறாங்களே, அந்த மாதிரி நம்ம பாடினா எப்படி இருக்கும்? இப்படி. ஏய், இதுவும் நல்லாதான் இருக்கு. ஏய், நில்லு. டூயட் பாட போறியா? அப்பவே சொன்னல, அதுக்கெல்லாம் நான் இருக்கேன், நீ தள்ளி போடி.
பெருமாள் சார் நேற்று நைட்டு நீங்கள் எங்கே போயிட்டீங்க? சார் அம்மா கிட்ட பக்கத்து கோயில் திருவிழாக்கு போகிறேன், அதனால நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன். உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போனால் எனக்கு எப்படி தெரியும்? நம்ம நிசாமாட்ட சொல்லிட்டு போனேன் சார். அது அப்படி சொன்னால் தானே தெரியும், மொட்டை கட்டையாக சொன்னால் எப்படி புரியும்? இல்லை நேற்று நைட்டு நீங்கள் இல்லையா, என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டேன். பார்த்தீங்களாம்மா, சாருக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை. ஆமா ஆமா, நேத்து அவரு எதை பார்த்து பயந்தாருன்னு எனக்கு தானே தெரியும். அவரா? ஏய் சும்மா இரு. ஐயோ, என் கதி அதோ கதி தானா? ஒரு நைட்டு நாம இல்லை, அதுக்குள்ளே இங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு போலையே. ம், விட மாட்டேன், உங்களை பிரிக்காம விட மாட்டேன். நிஷா ரெடியா? இரு நவீன், நானும் வந்துட்டேன். இப்போதான் புத்தம்புது ஜோடி மாதிரி குலையிறாங்களே, கொஞ்ச நாளாக இவங்க போக்கே சரியில்லையே. காலேஜ் தான் போகிறாங்களா இல்லை வேற எங்கேயாவது பிஜி பார்க்குன்னு சுற்றிட்டு வராங்களா? ஒன்றும் புரியலையே. ஆஹா சார், நான் பெருமாள் பேசுகிறேன் சார். எந்த பெருமாள்? நித்திய பெருமாளா பெத்த பெருமாளா? கல்யாண பெருமாளா ஆதிகாச பெருமாளா? ஐயோ சார், உங்கள் ஃப்ரெண்டு நவீன் வீட்டு சமையல்காரன் பெருமாள் பேசுகிறேன் சார். உன் பெருமாள்டா. ஓ நீயா? சொல்லியா சார், ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும், வரீங்களா? ஐயோ நான் வரமாட்டேன். ஒரு நாள் ஓன் காப்பியை குடிச்சிட்டு ஒரு வாரம் தண்டனையை அனுபவிச்சேன். போதுண்டா சாமி, ஒரு வாரம் என்னால் எந்திரிக்கவே முடியல. இன்னுமா? ஆளை விடுப்பா. சார், அன்னைக்கு இருந்த நிலைமை வேற சார். அப்போ இன்னைக்கு? சார், உங்களுக்கு நிஷா வேணுமா வேணாமா? யோ நீ என்ன சொல்ற? சார் நடிக்காதீங்க, நிஷா மேலே ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆசைப்பட்டு என்னையா செய்ய? நீ தான் பில்லர் மாதிரி குறுக்க நிற்கிறிய. சார், இங்கே நிலைமை தலைகளாக இருக்கு, நீங்கள் நேராக வந்தால் ஒரு ஐடியா சொல்கிறேன், சீக்கிரம் வாங்க. பெருமாள் உள்ள வாங்க. என்ன பெருமாள், முக்கியமான விஷயம் ஐடியான்னு ஏதேதோ சொன்னிய, என்ன விஷயம்? சார், அன்றைக்கி நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, இன்றைக்கி நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி? ஆமாம் சார், அன்றைக்கி நீங்கள் நிஷாவே பார்த்துட்டு இருந்தீங்க, அது எனக்கு பொறாமையாக இருந்துச்சு, அதனால் அப்படி செஞ்சேன். அப்போ நீ விட்டு கொடுத்துறியா? ஐயோ சார், நம்ம 2 பேரையும் விட்டுட்டு நவீன லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படி தான் சார். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அப்படி கேளுங்க, இத்தனை நாளாக நம்ம 2 பேரும் தனித்தனியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக 2 பேரும் சேர்ந்தே ட்ரை பண்ணுன்றியா? அப்படி இல்லை சார். ஆமாம் சார். என்னது? அது இல்லை சார், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஓ அப்படி வரியா? அதுக்கப்புறம் நாம நம்ம பிரச்சனையை பார்த்துக்கிடுவோம். அப்படி நீ விடுற மாதிரி இல்லையா? அப்போ எதுக்கு நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன்? உங்களுக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கணும். அப்போ நீ செய்கிற சமையல் ஏதாவது கோல்மால் பண்ணாயா? எப்போ அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து நான் பண்ணுற குழம்பு எல்லாம் கோல்மால் குழம்பு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப லேட் பிக்கப் தாயா. என்ன சொன்னீங்க? அப்போ அதே காரணமாக வச்சு ஏதாச்சும் செய்யலாமே. பேசாமல் சமைக்கிறதுக்கு ஒரு பொட்டை வேலைக்கு வச்சு அவன் மூலியமா குட்டை குழப்பலாமே. ஏய் இது நல்லா இருக்கு சார். ஒரு சின்ன விஷயம். என்ன? அது வந்து என்ன ஒரு மாதிரி நெளிகிறேன்? ஒருவேளை உன் சமையல் உனக்கு ஒத்துக்கலையோ? அது இல்லைங்க. வேற என்ன? நான் கொஞ்சம் அவசரமாக ஊருக்கு போனேன் மேடம். வாவ், வாட் அ கிரேட் நியூஸ். எப்போ போகிறேன்? நான் வேணா டிக்கெட் புக் பண்ணி தட்டுமா? எந்த ஊர்? ஏய் சும்மா இரு. நீங்கள் ஏன் திடீர்னு லீவ் போடுறீங்க? எங்களுக்கு எக்ஸாம் வருது, எங்களால் இப்போ வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதுக்காக அவரை ஊருக்கு போக வேணான்னு சொல்கிறியா? அதுக்கு இல்லை, அவர் வர வரைக்கும் டெம்பரரியாக யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புவோம். உடனே எப்படி வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க? ட்ரை பண்ணுவோம். வேலைக்கா? ஏய் ஏண்டா நீ நின்றுட்டு இருக்கேன், துணி வச்சுட்டு போடா. சரி நீங்கள் உள்ளே போங்க, பார்த்துக்கோ. அக்கா வேலைக்கு ஆள் தேடிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு யார் சொன்னது? குமார். ஓ அதுக்குள்ளே எல்லா விஷயத்த சொல்லிட்டானா? ஆமாம், அதுக்கு என்ன? இல்லை நான் வேணா செய்யட்டுமான்னு கேட்குறியா? நீ என்னன்னு கூப்பிட்ட? அக்கா. நானும் உன்னை தங்கச்சியாக தான் பார்க்குறேன். ஸோ நீ போய் உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். சார், பெருமாள் பேசுகிறேன் சார். என்னையா எல்லாம் நல்ல செய்தி தானே? ஓகேவா சார்? நம்ம பேசுனபடி எல்லாம் நல்லா நடக்குது. அவங்க வேலைக்கு ஆள் தேடுறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். நாளைக்கே ஒரு பொண்ணு அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். விடு
என்ன இவனுக்கு வக்காலத்தா நீங்க கேக்குறது பதில் சொல்லுங்க. அது சரி, நீங்க வாழற வாழ்க்கை படி கேவலமான வாழ்க்கை, இதுல வக்காலத்து வாங்க வரல நீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய் என்னடா செய்வ? யா என்னையா நாங்க கேவலமா நடந்துக்கிட்டோம்? நிஷா நீ சும்மா இரு. பின்ன என்ன நவீன், அவங்க பண்ற கேவலமான காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லடா. என்ன அப்படி இல்ல? கல்யாணம் பண்ணிக்க நம்ம ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கறோம்ல, அதான். அதனால தான். ஏய் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா வாழ்றதுக்கு எதுக்குடா கல்யாணம்? அப்படி பார்த்தா உலகத்துல ஒரு வேலையும் உருப்படியா நடக்காது. ஏமா? பார்த்தா இல்ல? எது? ஏய் சும்மா போயா. புறாக்கு உண்டு போடல எங்க 30 ரூம், அந்த 30லும் 3 3 90 மாமு. இப்ப புரியுதா? அவன் உழைப்பாளி, அதனால பார்த்த இல்லன்னு நான் கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நாங்க ஒன்னும் உங்க மாதிரி உதவாக்கரையா உட்கார்ந்துகிட்டு இருந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கல. அப்படி பேச்சுலரா ஒட்டிக்கிட்டு உருவாட யாருவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கேயும் எந்த வேலையும் நடக்காது. யோ கல்யாணங்கிற பேர்ல ஒருத்திக்கு கயிறு கட்டிட்டு கண்ட கழுதங்க கூட லூட்டி அடிக்கிறீங்க. அந்த கேவலத்தை விட ஒரே வீட்டுல தங்கி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றோமே, இது ஒன்னும் கேவலம் இல்ல. இது மானங்கட்ட ஜென்மம் இது. ஏய் குமார், நீ ஏன் நினைக்கிற? உன வயசு இருக்கு, ஒழுங்கா உள்ள போ. சாரி சார். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? சாரி சார். முதல்ல ஜூஸ் சாப்பிடு. விட்றா. இவனுக்கும் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி தரத்துக்கு பெத்தவங்க சொந்தக்காரங்க 4 பேர் இருந்தா தெரிஞ்சிருக்கும். அதான் ஒருத்தனை இல்லையே. அதான் விடுறான்னு சொன்னேன். அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா? அவங்களுக்கு இத்தனை நாள யாருமே இல்ல, இப்போதான் நாம இருக்கறோமே. அக்கா இது ஒரு விஷயம் புடிங்க. படத்துல கூட வில்லன் வில்லன் யாரா ஒருத்தர் தான் இருப்பாங்க. எங்களுக்கு நீங்க 2 பேருமே வந்துட்டீங்க. ஐயோ என்ன?
கையெழுத்து கும்பிடாத. பொதுமக்கள் தாண்டா உங்களை காவல் தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடி இருக்கீங்களா? யாருங்க நீங்க? என்ன வேணும்? நீங்க நிஷா அம்மா தானே? ஆமாமா, நிஷா உள்ள குளிச்சிட்டு இருக்கா. இவ அவங்க அம்மா தான். ஏய் சும்மா இருடா. நீங்க உள்ள வாங்க. சார் ரொம்ப குறும்புக்காரால போல இருக்கே. என்ன பெருமாள் அமிச்சாரு, ஒரு 3 நாளைக்கு இங்க வேலையை செய்ய சொன்னாரு. சரி சரி, நீ போய் சமையல் வேலை பாரு. நாங்க காலேஜுக்கு போகணும். ஏய் ஐயோ ஐயோ ஐயோ, கோழி திருடன், கோழி திருடன். நான் ஒண்ணு கோழி திருடன் இல்லம்மா, இந்த வீட்டு ஓனரு. நான் எப்படி நம்புறது? நீ நம்புறியோ இல்லையோ, சத்தியமா இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தாம்மா. ஏற்கனவே இப்படித்தான் ஒரு தடவை வந்தேன், கதவை தட்டினேன், உள்ளேருந்து ஒருத்தி வந்தா, என்னை உள்ள விட்டு பின்னி எடுத்துட்டாமா. அவளும் ஒரு பொண்ணு தான். நீ கதவை திறந்தோடனே அவள் நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. இதுதாம்மா என் பிளாஷ்பேக்கு. சரி உள்ள வாங்க. ஏமா வந்த கோளுக்கு காப்பி டீ இல்லையா? சரி போட்டு தரேன். நல்லா கலரா ஸ்ட்ராங்கா போட்டு கொடு. எனக்கு கலர் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா டீயை ஸ்ட்ராங்கா போட்டு கொடுமா. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நான் தான் காஃபி போட்டு தரேன்னு சொன்னேன்ல. அது இல்ல, சிலிண்டர் வயிறு இருந்துட்டு சில்மிசம் பண்றீங்களே. இங்க வாமா. என்ன சமையல் அறையில சத்தம்? அதோ வந்துட்டார் பாருங்க எங்க ஹீரோ. அவனா? என்ன திருத்தம் முடிச்சிட்டு இருக்க? யார் வந்ததுங்க? அது யாரும் இல்ல. பாரு இப்போ. ஐயோ நீங்களா? எழுந்திருக்கணும். அண்ணா எழுந்திருக்கணும். தம்பி என்னை மன்னிச்சுக்கப்பா. நான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். நான் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டேப்பா. என்னை மன்னிச்சுக்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, நேற்று ஒரு ரேப்பிங் சீன் நடித்தேன். அதில் ஒரு சின்ன குழப்பத்தில் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சுக்கப்பா. பேப்பர் பழைய காலிப்புட்டி வாங்குறது, பேப்பர் பேப்பர் பழைய எறும்பு வாங்குறது, பேப்பர் பேப்பர் பழைய காலிப்புட்டி வாங்குறது, பேப்பர் பேப்பர் பழைய காலிப்புட்டி வாங்குறது, பேப்பர் இரும்பு பேப்பர் காலி கவர் வாங்குறது, இரும்பு பேப்பர் பால் கவர் வாங்குறது, இரும்பு பேப்பர் பேப்பர். அம்மா பழைய பேப்பர் காலிப்புட்டி இருக்குதாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்புறமா வாங்க. அடிக்கிற வெயில்ல அப்புறம்லாம் மறுபடியும் வர முடியாதுமா. இப்பயே எடுத்து போட்டா உங்களுக்கு புண்ணியமா போகுமா? யோ அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன நின்றுட்டே இருக்கிற? போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏய் உன் கோவத்தை அவன் மேலே என் காட்டுறேன். அவன் 4 தெருவுக்கு போனாதான் அவன் வீட்டில் அடுப்பு எரியும். இந்தா இதெல்லாம் உனக்கு தாயா, காசே வேண்டாம். இந்த கர்மத்தை எல்லாம் நீயே ஃப்ரீயா வச்சுக்கோ. ஐயோ இதெல்லாம் எதுக்கு எடுத்து போடுறாங்க? இது அவருக்கு வேணுமே. ஆஹா டேய் டேய், அது ஏன் ஐட்டம்டா? ஃப்ரீயாவா? இதெல்லாமா எனக்கே வா. நரி மொத்தம் முடிச்சுட்டு வந்திருக்கேடா. குடிக்கிறேன் பாரு. நாள் முழுக்க அலைஞ்சு தச்சு ராவுக்கு கடைக்கு போனாலும் இப்படி ஒரு ஐட்டம் கிடைக்குமா? போச்சு எல்லாம் போச்சு. யோ நீ ஜாமான் எடுக்க வந்தியா அவளை பார்க்க வந்தியா? ஜாமான் தானம்மா எடுத்துட்டு இருக்கேன். யோ நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ அவளை பாத்துக்கிட்டு இருக்கிறது. அவளை பார்த்தேன்னு உனக்கு தெரியுமாமா? யோ நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேங்க, நீ எதிர்த்து பேசிட்டே இருக்கிற. என்னடி சொல்ற நீ? ஐயோ இதுக்குதான் ஆமனை கிட்ட ஒழுங்கா வாய் அடக்கி பேசணுங்கிறது. ஒழுங்கா அம்மா ஏய் சூடு. உனக்கு மூளை இருக்கா லூசு? இப்பதானே குடிச்சிட்டு வந்தேன். ஏய் வேண்டாம் 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 விடு. என்ன நடக்குதுங்க? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, இங்கே வந்து இந்த போண்டா வடை என்ன சாப்பிடுங்க. நவீன போண்டா உருண்டையா இருக்கு. அண்ணே
போண்டானா உருண்டையா தான் இருக்கும். இது என்னன்னு நீங்க கேக்குறது அநியாயமா இல்லையானு உங்களுக்கு? தம்பி போண்டா வளைன்னா விரும்பி சாப்பிடுவேன். அண்ணா இந்தாண்ணே சாப்பிடுங்கண்ணே. அதுக்குள்ள எந்திரிச்சிட்டிங்க. என்ன லட்சுமி சௌக்கியமா? அப்படியா? அதான பிரச்சனை. போன கூட என்ன பிளான் போட்டோமோ இன்னைக்கு நைட்டே அதை செய்யற. ஒன்றும் பயப்படாத. இன்னைக்கு நாங்க அங்க வரோம், உங்க லீலைய காட்டு. நிஷா, ஆம்பளைங்க புத்தி காட்டிட்டே இல்ல நீ. என்ன நடக்குதுங்க? இல்ல சொல்றத கொஞ்சம் கே. நீ ஒன்னும் பேசாத, வெளியே போறியா? இப்படி ஒரு கூத்தாங்க. அது வந்து பெருமாள் வர சொல்லிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்துடுவாரு. அது வரைக்கும் நீ இங்கே இரு. நிஷா, நான் வேணும்னு செய்யல. ஆமாண்டா, நீ வேணும்னு செய்யல, வேண்டாம் தான் செஞ்ச. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? நான் ஒன்னும் கேட்க தயாரா இல்ல. ஐயோ, ஹலோ, குள்ளமணி சாரா? ஆமா, நான் குள்ளமணி தான் பேசுறேன். சார், நான் பல்ராம் பேசுறேன் சார். என்ன சார் வாடகைக்கு ஆள் வச்சிருக்கீங்க? இங்க ஒரே சண்டையா இருக்குதுங்க. அக்கம் பக்கம் நான் குடியிருக்கணும் வேணாமாங்க. நீங்க உடனே வந்து அவங்கள பாருங்க. நீங்க அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்களால இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. நான் செங்கல்பட்டு ஷூட்டிங் போறேன், வந்து பாத்துக்கிறேன். சார், எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் வாங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. ஏய், என்ன ஏன் என்னாச்சு? ஏன் ஒரே சோகமா இருக்க? நிஷாக்கா வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இந்த வேலைக்காரி லக்ஷ்மி வந்தால. அது தெரிஞ்சது தானே. என்ன சொல்ற நீ? பின்ன எந்த வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க ஒத்துமையா இருந்திருக்காங்க சொல்லு. ஏய், அவ வேலைக்காரி. பிரச்சனைக்கு வேலைக்காரி வீட்டுக்காரெல்லாம் இல்லை, ரெண்டு பேர் பொம்பளையா இருந்தாலே போதும். உனக்கு ரொம்ப கொழுப்பு தான். சரி சரி, கோச்சுக்காத. நீ கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாரு. கட் பண்ணிட்டே இருக்கான்.
என்னப்பா நவீன், ஃபோன் பண்ணா லைனை கட் பண்ணிக்கிட்டே இருக்க? அண்ணா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா. அண்ணே தம்பி, நீ ரொம்ப நல்ல பையன், வெகுளித்தனமானவன், உனக்கு பொய் சொல்ல தெரியாது. அட அது இல்லண்ணே. எனக்கு எல்லாமே தெரியும். ஓ சாரிண்ணே. தம்பி, எப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு தனியா வந்தாலோ அப்பவே நீ உத்தமன்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஆனா எப்ப அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு பொண்ணு வந்தாலோ அப்பவே அங்கே ஒரு பிரச்சனை தொடங்கிருச்சுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க இளவட்டங்க. இது மாடர்ன் வேர்ல்டு. நல்லது கெட்டது தெரியாது, சொன்னாலும் புரியாது, பட்டாதான் தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் மத்தவங்களும் ஓகேண்ணே. நான் அப்படி இல்லைண்ணே, உங்களுக்கு தெரியாது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அங்கே வந்து பாத்துக்கிறேன். சரிண்ணே, நீங்க தாராளமா எப்போ வேணா வாங்க. நீங்க போய் அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். பெருமாள், நீங்க முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. மேடம் நீங்க நைட்டு மட்டும் இங்க தங்கி இருந்துட்டு காலைல எப்படியா கூட்டு போயிடும் மேடம். சரி சரி, எப்படியோ போய் தொலைங்க. மச்சான், எனக்கு மனசே சரியில்லடா. ஏண்டா என்னாச்சு? எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலடா. டேய், நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, நானே அங்கே வரேன். நவீன் எனக்கு ஃபோன் பண்ணா, அவன் பேசுறத வச்சு பார்த்தா நம்ம நினைச்சதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத, நம்ம ஐட்டத்தை நான் வாங்கிட்டு வரேன். சூப்பரா சாப்பிட்றா. இந்த பொண்ணுங்களே அப்படிதான்டா, எப்படி இருந்தாலும் சந்தேகப்படுறாங்க. மச்சான் கிளம்புறேன்டா. டேய் நான் போயிட்டு வரேன்டா. டேய் ஏறா. டேய் மச்சான் வரேன்டா. நீ போடா. ஏய் என்ன தூக்குடா. ஓகே, மட்டே ஆயிட்டான். நிஷா நிஷா நிஷா, வாடா வாடா, வெளிய வந்து பாரு. வாடா. இல்ல நிஷா, எனக்கு நீ தெரியாது ஒன்னும் நிஷா. சொல்லாத. ஐயோ, நீ எதுவும் சொல்லாதடா, எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்லாத, எனக்கு எல்லாமே தெரியும். நிஷா, எனக்கு எந்த உணர்வுமே இல்ல. ஏய், சொல்ல நீ சொல்றதெல்லாம் போய். எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல நிஷா. நான் நம்புறதா இல்ல. கொஞ்சமா நம்பி தொலைறியா ப்ளீஸ். நான் நம்ப தயாரா இல்ல. நான் இல்ல நிஷா, அவதான். நான் ஒண்ணு பண்ணல நிஷா. ஐயோ, ஒண்ணு பண்ணல நிஷா. என்ன நான் என்ன தெரிஞ்ச தப்பு செஞ்ச மாதிரி நீ ஓவரா பேசிட்டே போற? டேய், பேசுனா என்ன தப்பு? எப்படிடா என்ன விட்டுட்டு நீ இவகிட்ட? அத புரிஞ்சுக்கோ முதல்ல. அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி போன்ல உன் மூட தூண்டி விட்டாங்கிறதுக்காக என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட? உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? அது போலதான் இதுவும். அது என்ன திட்டம் போட்டு செஞ்ச தப்பா? அதை உன்னால நியாயப்படுத்த முடிஞ்சது. இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி திட்டமிட்டு நம்மளை பிரிக்கிறதுக்காகவே எனக்கு போதையை கொடுத்து என்ன நானே மறக்க செய்து விளையாடி இருக்கிறேன். இதுல நான் மட்டும் உனக்கு தப்பா தெரியறல? ஒன்னு புரிஞ்சுக்கோ நிஷா, நான் உன் மேல வச்சிருக்க லவ் ட்ரூ. அது மேல ஆணையா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் தெரியாம செஞ்ச தப்புக்காக என்ன இப்படி அசிங்கம் நினைக்கிறேன்? என்னடா தெரியாம செஞ்ச தப்பு நீ ஏதோ கதை விடுற? நிஷா, நீ ரொம்ப கோவத்துல இருக்க. இப்போ ஒன்றும் பேச வேண்டாம். ஏன் பேச வேண்டாம்? ஏய், குடிச்சிட்டு பேசுறதுக்கும் கோவத்துல பேசுறதுக்கும் வித்தியாசமே கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. ரெண்டு நிலையில பேசும்போதும் நமக்கு எந்த ஒரு சமாதானமும் கிடைக்காது. இப்படியே பேசுறதா என்ன ஆப்போது? இப்போ அப்போ நீ இப்போ தப்பே பண்ணலன்னு சொல்ல வரியா? பெரிய தப்பு ஒண்ணு நடந்திருக்காதுன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. எப்படி சொல்ற? அது என் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் பிளஸ் எனக்கு உன் மேல இருக்கிற லவ். டேய், சும்மா விடாதடா. அதான் என் கண்ணால பார்த்தேனே உன் லட்சணத்தை. என்ன நீயே பாத்தியா? அதனால தான்டா உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சது. இதே மத்தவங்க யாராவது என்கிட்ட சொல்லிருந்தா இருந்தா நீயே ஆமான்னு சொல்லிருந்தா கூட நான் நம்பிருக்க மாட்டேன் தெரியுமா?
கேட்க சந்தோஷமா தான் இருக்கு நிஷா. பட் அறிவாளியான நிஷாவுக்கு புத்தி ஏன் இவ்வளவு மோசமாயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் எனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சேன்னு சொல்றியா? நேத்து நான் அவகிட்ட தப்பா நடந்த நீ பாத்தியா இல்லையா? எஸ், அதான் உன் லட்சணத்தை என் கண்ணால பார்த்தேன்னு அப்பவே சொல்லிட்டேனே. நீ பாத்துட்டு சும்மா இருந்தேன்னு சொல்றீங்க, அது மட்டும் என்ன லட்சணம்? என்ன சொல்ற நீ? உன் கண் முன்னால் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அப்பே நீ வந்து தடுத்துக்க வேண்டியதானே? அது வந்து அட்லீஸ்ட் அவளையாவது நான் தடுத்துக்க வேண்டியதானே? ஏய், நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ தப்பிக்க பழிய ஏன் மேல போடுறியா? குற்றத்தை மறைக்க நினைச்சாதான் அப்படி செய்யணும். அந்த மாதிரி நான் மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை, என் சுய நினைவோட செய்யலாம் தான் சொல்றேன். அது எப்படி உனக்கே தெரியாம செய்வே? நிஷா, நீ ரொம்ப ஓவரா போற. அப்புறம் நான் ரொம்ப டீப்பா பேசினா உன்னால தாங்க முடியாது. லட்சுமி, நீ அந்த பக்கம் போ. நோ நவீன், நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்ல. நிஷா, நீ என்ன லவ் பண்றது உண்மையா பொய்யா? அது உண்மைங்கிறனால தான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். அப்ப நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்ன? இப்ப ரஞ்சன் உன்னை தொட்டா நீ சும்மா இருப்பியா? ஏய், என்ன நீ சொல்ற? ஜஸ்ட் ஆன்சர் மை क्वेश्चन. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் கேவலமா நடந்துக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தொட்ட கையை அப்பவே வெட்டிடுவேன். நான் தொட்டா? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பதில் சொல்லு நிஷா, பிகாஸ் உனக்கு புரிய வைக்க எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு ஒன்னும் புரியல நவீன். என்ன பாரு, உனக்கு இவ்வளவு சொல்லி ஒன்றும் புரியலல்ல? உலகத்துல எந்த ஒரு ஆணும் ஒரு பொண்ணு கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை இப்போ நான் என் நிஷா கிட்ட கேட்க போறேன். அதனால தயவு செய்து எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதான் என் நிஷாவுக்கு என்ன புரிய வைக்க நான் பயன்படுத்துகிற கடைசி கேள்வி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கர்ப்பமா இருக்கும்போது பிரசவத்துக்கு உன்னை தொடும்போது நீ ஏத்துக்குவியா இல்லை விட்டுருவியா? என்ன பேசுற நீ? ஏத்துக்குவியா? உன்னால முடியுமா? உன்னால எழுதுறி ஏத்துறி முதல்ல நிஷா. இன்னும் எதுக்கு எங்க நிக்கிறீங்க? எல்லாரும் முதல்ல வெளியே போங்க. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? நீ ஏன் வெளியே போடி? நான் சொன்ன தப்பு தான், மன்னிச்சிருங்க. அதுக்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன உதவி. இன்னும் என்ன? நான் எதுவும் என் சுயநலத்துக்காக செய்யலை. என்னை நம்பி 10 குழந்தைங்க இருக்காங்க. 10? ஆமாம் சார். அதுக்குள்ள எப்படி 10 பெற்றுக்கிட்ட? ஐயோ, என் பிள்ளைங்க இல்லை சார், ஆனால் என் பிள்ளைங்க தான். என்ன வளர்ற? அவங்க எல்லாரும் அவங்களுக்காக தான் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு சமாளிக்கிறேன். இப்போ அவங்க எங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னை பார்க்க அவங்க வந்துடுவாங்க. சனி ஞாயிறு என் கூட இருந்துட்டு திங்கக்கிழமை தான் அவங்க ஹாஸ்டல் போவாங்க. இப்போ அவங்க எங்க? ஏய், இன்னும் அந்த கனவு கதை எனக்கு தெரியா? அவர் ரேஞ்சுக்கு இது வரைக்கும் சான்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம். படவா, இந்த கிளைமேட்ல யாவது ஒரிஜினல் ஆனா என்ன வச்சுக்கடா. ஏய், நீ ரொம்ப அழியாத. அடப்பாவி, நீ சீரியஸா தான் தேடுறியா? உண்மைதான் சொல்றேன், நான் தான் உன் நிஷா. ஐயே, கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்க கூடாதே. தூங்குற நேரத்துல பசங்கள தூக்கிட்டு போறாங்களே. ஏய், நீ லட்சுமி தானே? இல்லை மேடம், என் பேர் மேரி. என்ன மேரியா? ஆமாண்டா, அவங்க தான் நம்ம ஸ்பெஷல் கெஸ்டுக்கான கார்டியன். வாட்? கார்டியனா? இல்லடா, இப்ப நம்ம வீட்டு வேலைக்காரி லட்சுமி. ஓ நோ, சாரி, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ கனவு கண்டுட்டு உளறான்னு நினைக்கிறேன். சாரிடா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் இவ்வளவு நேரம் கனவு கண்டு இருக்கேன். ஐயோ மேடம், என்ன எப்படி கனவு கண்டீங்க? ஐயோ, அது வேணாப்பா. எது வேண்டா? ஏய், முதல்ல அவங்க இங்க இருந்து வெளியே அனுப்பு. ஏய், வீட்டுக்கு வந்தவங்கள அதுக்குள்ளே வெளியே அனுப்பு. ஒரு டீ கூட கொடுக்க மாட்டியா? ஒரு டீன்னு சொல்லுவேன், அப்புறம் போண்டா வடன்னு சொல்லுவேன். வாட்? ப்ளீஸ் பா. விடுங்க சார், அவங்க ஏதோ வேற மூட்ல இருக்க போல தெரியுது. ஐயோ, அவங்களுக்கு தெரியுது கூட எவனுக்கு தெரிய மாட்டேது. சார், போண்டா டீ எல்லாம் எதுக்கு சார்? இப்போதான் நீங்க பார்ட்டி கொடுக்க போறீங்கல்ல. வாட்? பாய் சார். ஓகேமா. இது யாரு? டேய் பப்பு. என்ன பப்புமா? சும்மா சொல்லக்கூடாதா, ஹீரோவா அசத்திட்ட.